வெல்கம் டு மக்கள் நலம் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது வேலை வாய்ப்புக்காக ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்குறத இந்த வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழக அரசு சார்பில் ரீசெண்டா முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் பார்த்த இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதற்கான முக்கிய காரணம் நீங்க வேலைவாய்ப்புல அந்த சர்டிபிகேட்டுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க. அந்த சர்டிபிகேட் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து அந்த சர்டிபிகேட் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ இப்போ நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். இந்த வெப்சைட்ல ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் துறை உள்நுழைவு அபிஷியல் இ-சேவை, அவங்க லாகின் பண்ணி அப்ளை பண்ணுவாங்க. செகண்டா கொடுத்திருக்காங்க பாருங்க, பயனாளர் உள்நுழைவு, பொதுமக்கள் ஆகிய அப்ளை பண்றதுக்கு இந்த சேவை கொடுத்திருக்காங்க. சோ செகண்டா இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணா போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். ஓகே, இதுக்கு முன்னாடி இ-சேவைக்கான அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க, நியூ யூசர் சைன் அப் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி புதுசா அக்கௌண்ட் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் உங்க ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க பாருங்க, இதுல போயிட்டு உங்க நேம் கொடுத்துக்கோங்க, ஃபுல் நேம். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க, இதுல போயிட்டு உங்க டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்க செட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக உங்களுக்கான தாலுக் கேட்டிருக்காங்க, இதுல போயிட்டு தாலுக் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் என்ன, மெயில் ஐடி என்ன, ரெண்டுமே பார்த்தோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெண்டுமே கரெக்டா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, இதுல போயிட்டு 12 டிஜிட்கான உங்க ஆதார் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லாகின் ஐடி, உங்களுக்கு பிடிச்ச லாகின் ஐடி நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. லெட்டர்ஸ் நம்பர்ஸ் அந்த மாதிரி இருக்க மாதிரி டெக்ஸ்டா மிக்ஸ்டப்பா லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க, இதுல போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் பாலிசி பக்கத்துல ஐகான் கிளிக் பண்ணா பாஸ்வேர்ட் பாலிசி ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்ல போயிட்டு அதே பாஸ்வேர்ட் திரும்ப என்டர் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்திருக்காங்க பாருங்க, கேப்சா கூட கொடுத்து சைன் அப் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணா நீங்க கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான அக்கௌண்ட் பார்த்தா கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க திரும்ப லாகின் பேஜுக்கு ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க கிரியேட் பண்ண யூசர் ஐடி தான் உங்களுக்கான யூசர் நேம். அதே மாதிரி நீங்க கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்திருக்காங்க, அந்த கேப்சா கூட நீங்க அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணா போதும். இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டு உங்களுக்கு ஓபன் ஆகும். ஓகே, இல்ல செகண்டா கொடுத்திருக்காங்க பாருங்க, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதுல உங்களுக்கு செகண்ட் பேஜ் இருக்கு பாருங்க, கீழே பேஜ் வைஸ் கொடுத்திருப்பாங்க, அதுல செகண்ட் பேஜ் கிளிக் பண்ணிட்டு ரெண்டாவதா கொடுத்திருக்காங்க பாருங்க, ரெவென்யூ 112 ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். இதுதான் வேலைவாய்ப்புக்காக நீங்க அப்ளை பண்ற முதல் பட்டதாரி சர்டிபிகேட். கண்டிப்பா இதுதான் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ பேஜ் 1ல பார்த்தா நார்மலா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் இருக்கும். இது யாருக்காகனா நீங்க 12th முடிச்சு ஹையர் செகண்டரி போறீங்க அப்படின்னா கவுன்சிலிங் மூலமா போனா உங்களுக்கு அமௌண்ட் பார்த்தா இல்லாம இருக்கும். சோ அதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் யூஸ் ஆகும். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு, நம்ம சேனல் வீடியோ போட்டுங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்போ நம்ம அப்ளை பண்ண போறது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட்காக தான். சோ செகண்டா இருக்க பாருங்க, ரெவென்யூ 112 ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி அப்ளை பண்ண பாருங்க. சோ இப்போதைக்கு நான் அந்த ஆப்ஷன்ஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஓபன் ஆகும். சோ என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க ப்ரொசீட், அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணா போதும். இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். ஓகே, அதாவது நீங்க எந்த ஒரு சர்டிபிகேட் அப்ளை பண்ணாலும் சரி, குடிமக்களுக்கான கேன் நம்பர் கண்டிப்பா தேவைப்படும். இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாச்சும் சர்டிபிகேட் போட்டிருக்கீங்க, அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா கேன் நம்பர் இருந்திருக்கும், அதை வச்சு நீங்க அப்படியே அப்ளை பண்ணலாம். கேன் நம்பர் இல்லாதவங்க மேல கொடுத்திருக்காங்க பாருங்க, ரெஜிஸ்டர் கேன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி புதுசா உங்களுக்கான கேன் நம்பர் நீங்க கிரியேட் பண்ணி தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். எப்படி கேன் நம்பர் கிரியேட் பண்ண நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்க கேன் நம்பர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு கேன் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்னு டவுட்டா இருக்கு, எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த பாக்ஸ்ல அது ஆதார் நம்பர் கொடுத்திருக்காங்க பாருங்க கடைசியா, அதுல போயிட்டு உங்க 12 டிஜிட் ஆதார் நம்பரை மட்டும் நீங்க டைப் பண்ணிக்கோங்க, வேற எதுவுமே கொடுக்காதீங்க. வெறும் ஆதார் நம்பர் மட்டும் நீங்க கொடுத்துட்டு கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க சர்ச்னு, அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ஆதார் நம்பருக்கு கேன் நம்பர் கிரியேட் ஆயிருந்துச்சு, அந்த கேன் நம்பர் என்னது கீழே காமிச்சிடும். ஒருவேளை கேன் நம்பர் நோ ரெக்கார்ட் போன் வருதுன்னா நீங்க புதுசா ரெஜிஸ்டர் கேன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கேன் நம்பர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு கேன் நம்பர் வந்துருச்சு. நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கு நேரா ஒரு ஐ ஐக்கான் கொடுத்திருக்காங்க பாருங்க, செக் பாக்ஸ் மீது, அதை நீங்க டிக் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஜஸ்ட் ஆதார் நம்பரை கொடுத்தாவே உங்களுக்கு கேன் நம்பர் கீழே ஷோ ஆயிடும். உங்க நேம் எல்லாமே கரெக்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணிட்டு அந்த பாக்ஸ் இருக்க பாருங்க, அந்த செக் பாக்ஸ் நீங்க டிக் பண்ணிக்கோங்க. ஓகே,
டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு அகைன் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. திரும்ப வெரிஃபிகேஷனுக்காக உங்க ஆதார் நம்பரை நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஆதார் நம்பர் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்துல அப்ளிகேன் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அதுல போயிட்டு உங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கேன் நம்பர்ல எப்படி இருக்கு எக்ஸாக்டா அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். மாத்தி கொடுத்தா மிஸ்மேட்ச் ஆகும். அதுல இருக்க மாதிரி அப்படியே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கீழே மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருக்கும். உங்க கேன் நம்பர்ல எந்த மொபைல் நம்பர் கொடுத்து பதிவு பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் தான் வந்து ஷோ ஆகும். இந்த மொபைல் நம்பர் இல்ல அப்படின்றாங்க நீங்க இசிஎம் இதுல போயிட்டு மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஜெனரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். உங்க கேன் நம்பர்ல கொடுத்திருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆயிட்டு இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி நீங்க அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அந்த மொபைல் நம்பர் தப்பா இருக்கவங்க மொபைல் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சோ ஓடிபி என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்ததுக்கு அப்புறம் வெரிஃபை ஆயிடுச்சு. இப்போ நீங்க ப்ரொசீட் இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இப்பதான் நம்ம அப்ளை பண்ற பேஜுக்குள்ள வந்திருக்கோம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா கிராஜுவேஷன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. 3 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன, உங்க குடும்பத்துல யாராச்சும் டிகிரி வந்து படிச்சிட்டு இருக்காங்க அல்லது கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம்னு கேட்டிருக்காங்க. அப்படி படிச்சிட்டு இருக்காங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணலாம். சோ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபுல்லாவே யாராச்சும் படிச்சிட்டு இருக்காங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தா மட்டும் எஸ் ஆர் நோ கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சிப்ளிங்ஸ், உங்களுடைய அண்ணன் தம்பி தங்கச்சி யாராச்சும் வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேஷன் டிகிரி வந்து படிச்சிட்டு இருக்காங்க அல்லது பாதிலேயே டிராப் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா மட்டும் எஸ் கொடுங்க. அப்படி எதுவுமே இல்ல அப்படின்றவங்க நீங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் சர்டிபிகேட் கொடுத்தாங்களான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க 12th முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷனுக்கு ஃபர்ஸ்ட் கிரேட் சர்டிபிகேட் வாங்கியிருப்பீங்க. அப்படி ஃபர்ஸ்ட் கிரேட் சர்டிபிகேட் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. அப்படி இல்ல எனக்கு கொடுக்கல நான் வாங்கல அப்படின்றவங்க நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ 3 இன்ஃபர்மேஷன் படிச்சு பார்த்து கரெக்டா கொடுத்துக்கோங்க. மீதி இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆட்டோமேட்டிக்கா கேன் நம்பர் எடுத்துக்கும். நீங்க எதுவுமே வந்து ஃபில் பண்ண தேவையில்ல. அதுக்கடுத்து எங்க ஃபில் பண்ண போறோம்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஃபேமிலி கார்டு நம்பர் இதுல போயிட்டு உங்களுக்கான ரேஷன் கார்டு நம்பர் இருக்கு பாருங்க. லேட்டஸ்டா இருக்க ஸ்மார்ட் கார்டு நம்பர் பிஹெச்ஹெச் என்பிஹெச் ஸ்டார்ட் ஆகும் 333 நம்பர். பிஹெச்ஹெச்ல இருந்து உங்க நம்பர் வரைக்கும் ஃபுல்லாவா ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கான ஸ்மார்ட் கார்டு நம்பரை நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்க கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸா நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். உங்க ஃபாதர் மதர், உங்களுடைய அப்பா அவங்களுடைய தாத்தா பாட்டி பேர், அம்மா வழியில இருக்க தாத்தா பாட்டி பேரு, உங்க பிரதர் சிஸ்டர் எல்லார் பேருமே கண்டிப்பா நீங்க ஆட் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம ஒன் வந்து பாத்திரலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து ஆட் பண்ண பாருங்க. அதுல போயிட்டு உங்க ஃபாதர் நேம் என்ன அப்படின்றத நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வயது கேட்டிருக்காங்க. உங்க ஃபாதருக்கு என்ன வயசாகுதோ அந்த ஏஜ் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அவர் இறந்துட்டாலும் கரண்டா என்ன ஏஜ் இருக்கோ அதை ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபாதர் என்ன படிச்சிருக்காங்க, 5th 10th 12th டிப்ளமோ டிகிரியா பிஜியா படிக்கலாம் நான் லிட்டரேட் கொடுத்துக்கோங்க. டிராப் அவுட்னா டிராப் அவுட் கொடுங்க. இந்த மாதிரி என்ன படிச்சிருக்கான்னு ஃபில் பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஃபாதர் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் அவர் உயிரோடு இருக்கான எஸ் கொடுத்துக்கோங்க. உயிரோட நோ சைட் பண்ணிட்டு ஆட் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஆட் ஆயிடும். அடுத்த கட்டமாக உங்க மதர் பேர் அம்மா பேர் வந்து கரெக்டா கொடுத்துக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது அப்படின்றத நீங்க வந்து அந்த ஏஜ் காலம் போயிட்டு ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஏஜ் காலம் போயிட்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கான கல்வி தகுதி செட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரிலேஷன் கேட்டிருக்காங்க. மதர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து செட் பண்ணிட்டு உயிரோடு காலையில இடத்தை கொடுத்துட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் யார் நேம் ஆட் பண்ண போறேன்னா உங்க அப்பாவுடைய அப்பா பேர், உங்க தாத்தா பேர் ஆட் பண்ணிக்கோங்க. அவருக்கு என்ன வயசு ஆகுது, அவர் இறந்தாலும் சரி கரண்ட் இருக்க ஏஜ் நீங்க வந்து கொடுத்துதான் ஆகணும். அவர் ஏஜ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் அவர் என்ன படிச்சிருக்காரு, படிக்கலாம் நான் லிட்டரேட் கொடுத்துட்டு உறவு முறை வந்து ஃபாதர்ஸ் ஃபாதர் அப்படின்றத கொடுத்துட்டு உயிரோடு இருக்காரா இல்லையான்றத கொடுத்துட்டு ஆட் கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக உங்க அப்பாவுடைய அம்மா பெயர், உங்க பாட்டி பெயரை நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க பாட்டிக்கு என்ன ஏஜ் ஆகுது அப்படின்றத ஃபில் பண்ணுங்க. அதே மாதிரி அவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். உறவு முறையை பொறுத்த வரைக்கும் ஃபாதர்ஸ் மதர் அப்படின்றத நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்றத எஸ் ஆர் நோ கொடுத்துட்டு ஆட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட் ஆயிடும். அடுத்த கட்டமாக உங்க அம்மாவுடைய அப்பா பேர் அவங்களோட பேரு என்டர் பண்ற மாதிரி இருக்கும். உங்க தாத்தா பேரு, அப்புறம் அவங்களுடைய ஏஜ் என்ன, அவங்களுடைய கல்வி தகுதி என்ன, ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் மதர்ஸ் ஃபாதர் அப்படின்றத கொடுக்குற மாதிரி இருக்கும். அம்மாவின் அப்பா அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. தாயின் தந்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் காலையான என்ட்ரு பண்ணிட்டு ஆட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட் ஆயிடும். அடுத்த கட்டமாக உங்க அம்மாவுடைய அம்மா பேரை கொடுத்துக்கோங்க. பாட்டி பேர் அவங்க பேர் என்ட்ரு பண்ற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன வயசாகுது அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அவங்களுக்கான கல்வி தகுதி என்ன படிச்சிருக்காங்க, உறவு முறையை பொறுத்த வரைக்கும் மதர்ஸ் மதர் கொடுத்துக்கோங்க. தாயின் தாயின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க என்ன உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்றத என்ட்ரு பண்ணிட்டு ஆட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட் ஆயிடும். அடுத்த கட்டமாக உங்க சிப்ளிங்ஸ், உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணுங்க. அவங்க பெயர் என்ன, அவங்க வயசு என்ன படிச்சிட்டு இருக்காங்க,
ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா எல்டர் பிரதரா இல்ல எங்கர் பிரதரா இல்ல எல்டர் சிஸ்டரா எங்க சிஸ்டர்ன்ற மாதிரி அவங்களுக்கான உறவு முறையை நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் மேரேஜ் ஆனாலும் சரி, மேரேஜ் ஆகலாம் சரி, உயிரோடு இருந்தாலும் சரினாலும் சரி, அவங்க எல்லார் நேமே கண்டிப்பா நீங்க டீடைல்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லார் பேருமே கண்டிப்பா நீங்க ஆட் பண்ணி தான் ஆகணும். சோ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் எல்லா பேரையும் ஆட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் எஜுகேஷன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்க என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, நீங்க கிராஜுவேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க செட் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங் பொறுத்த வரைக்கும் டிகிரி எப்ப முடிச்சோம் அதுக்கான இயரை கொடுத்துக்கோங்க. நேம் ஆஃப் தி இன்ஸ்டிடியூட், சோ எந்த காலேஜ்ல உங்களுக்கான டிகிரியை நீங்க முடிச்சீங்களோ அந்த காலேஜ் நேம் ஃபுல்லா நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. காலேஜ் பெயரை கொடுத்தா போதுமானது. சோ காலேஜ் பெயர் தெளிவா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கல்வி நிறுவனத்தின் பெயர் தமிழ்ல கேட்டிருக்காங்க. நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் பட்டனையும் டேப் பட்டனையும் அழுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல வந்து மாறிடும். சோ இங்கிலீஷ்ல நீங்க டங்கிலீஷ்ல டைப் பண்ணவே போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கான காலேஜ் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்களோ அதுக்கான ஃபுல் அட்ரஸ் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். காலேஜ் நேம் வித் அட்ரஸ் கூட நீங்க வந்து கொடுத்துக்கலாம். சோ அட்ரஸ் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி அட்ரஸ் வந்து என்டர் பண்ண பாருங்க எங்க உங்க காலேஜ் இருக்குன்றத. ஓகே, அதே மாதிரி தான் தமிழ்லயும் உங்களுக்கான அந்த அட்ரஸ் காலேஜோட அட்ரஸ் நீங்க தமிழ்லயும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்க டங்கிலீஷ் டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பார்த்தா டிரான்ஸ்லேட் ஆகும். ஸ்பேஸ் பட்டன் அழுத்தினா அல்லது டேப் பட்டன் அழுத்தினா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் டிகிரி சர்டிபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. இதுல போயிட்டு உங்க ஓவரால் மார்க் ஷீட் மேல சர்டிபிகேட் நம்பர் கொடுத்திருப்பாங்க, அந்த நம்பரை என்டர் பண்ணுங்க. அல்லது ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்ல உங்களுக்கான சீரியல் நம்பர் கொடுத்திருப்பாங்க, அதை நீங்க கொடுத்துக்கலாம். சோ ஒன்னு ஓவரால் மார்க் ஷீட் அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட்ல இருக்க நம்பரை நீங்க கொடுத்தா போதுமான. சோ ஏதாச்சும் ஒரு நம்பரை நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ கண்டிப்பா நீங்க இந்த நம்பரை என்டர் பண்ணி தான் ஆகணும். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டா கொடுத்தீங்கன்னா அடுத்த ஒன் டைம் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டா இருக்குன்னா சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா அடுத்த கட்டமாக நீங்க டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போட்டோ கேட்டிருக்காங்க. போட்டோ வந்து 50 KB குள்ள இருக்காம ரீசைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எனி அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. எனி அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி கார்டு கேட்டிருக்காங்க 7வது காலம்ல. அதுக்கு உங்களுக்கான ரேஷன் கார்டை நீங்க அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேண்ட் டிசி கேட்டிருக்காங்க. கம்பல்சரி உங்களுக்கான டிசி வைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஃபாதர் மதருக்கான டிசி கேட்டிருக்காங்க. ஃபாதர் என்ன படிச்சிருக்காங்க, மதர் என்ன படிச்சிருக்காங்களோ டிசி வச்சுக்கோங்க. படிக்கல அப்படின்றவங்க நீங்க அஃபிடவிட் வாங்கி இல்ல செல்ஃப் டிக்ளரேஷன் வச்சு படிக்கலன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கான செல்ஃப் டிக்ளரேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு சுய உறுதிமொழி வந்து ஓபன் ஆகும். இதுல போயிட்டு கேண்டிடேட் ஆகிய உங்க சைனை போட்டு இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்க அப்லோட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்து உங்களுடைய ஃபாதர் மதருக்கான செல்ஃப் டிக்ளரேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதையும் நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். சோ நான் வந்து பார்த்தா செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபாதர் மற்றும் மதருக்கு வந்து ரெடி பண்ணிருக்கேன். அதை நீங்க ரெண்டுமே ஒன்னு படிக்காதவங்களுக்கும் ரெடி பண்ணிருக்கேன், படிச்சவங்களுக்கும் ரெடி பண்ணிருக்கேன். ரெண்டுத்துக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துரும். அதை பார்த்து நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல உங்க டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்களுடைய வட்டம் என்ன, எந்த கிராமம், கதவு என்ன அதெல்லாம் போட்டுட்டு திருமதி உங்க அப்பா பேர் ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிட்டு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். படிக்கலனா இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்பர் எனது மகன் மகள் உங்க பேரை நீங்க கொடுத்துட்டு உங்க அப்பா அம்மா பேரை சைன் பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்பாக்கு தனியா ஒரு செல்ஃபிகேஷன், அம்மாக்கு தனியா ஒரு செல்ஃபிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்தா படிக்காதவங்களுக்கும் செல்ஃபிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்கேன், படிச்சவங்களுக்கும் கொடுத்திருக்கேன். அதுல போயிட்டு உங்களுடைய அப்பா அம்மா இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணிட்டு கீழே அவங்க சைன் பண்ணி அதை நீங்க செல்ஃபிகேஷன் ஃபார்ம் அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதான் உங்களுக்கான டாக்குமெண்ட். அது மட்டும் இல்லாம ஒரு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்கான டாக்குமெண்ட்ஸ் கேக்குது. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்கவங்க கொடுங்க, இல்ல அதுவங்க அந்த காலம்ல வேற ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் 10வது காலம்ல எஜுகேஷன் சர்டிபிகேட். இதுல போயிட்டு உங்க 10th 12th டிகிரிக்கான மார்க் ஷீட், உங்களுக்கான ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், டிகிரி ஓவரால் மார்க் ஷீட் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மொத்தமா 10 டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. 10மே கம்பல்சரி நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். மேண்டட்டரியா கொடுத்திருக்காங்க. 10 டாக்குமெண்ட்ஸுமே கம்பல்சரி நீங்க அப்லோட் பண்ணா மட்டும் தான் அடுத்த பேஜுக்கு வந்து போகும். ஓகே, சோ இப்போ நீங்க ஒன் பை ஒன் அப்லோட் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா செலக்ட் டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி அப்ளிகேண்ட் போட்டோவை நீங்க அப்லோட் வந்து பண்ண பாருங்க. சோ போட்டோவை கரெக்டா நீங்க வந்து சூஸ் பண்ணிட்டு டாக்குமெண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1 2 3 என்டர் பண்ணலாம், அல்லது போட்டோனா போட்டோன்னு கூட என்டர் பண்ண பாருங்க. சோ போட்டோ பொறுத்த வரைக்கும் 50 KB குள்ள இருக்கணும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேண்ட் போட்டோ கொடுத்துட்டு டாக்குமெண்ட் நம்பர் 1 கொடுங்க, அல்லது போட்டோ அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணிட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி 50 KB குள்ள போட்டோ அப்லோட் பண்ணிட்டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணாதான் உங்களுக்கான போட்டோ வந்து அப்லோட் சக்சஸ்ஃபுல் வந்து காமிக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக எனி அட்ரஸ் ப்ரூஃப் அதை வந்து சைட் பண்ணிட்டு மீதி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே
200 கேபிக்குள்ள நீங்க ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஆடு கொடுத்து ஆதார் கார்டு அட்டாச் பண்ணி அப்லோட் கொடுத்ததுக்கு அப்புறம் அப்லோட் ஆயிடும். இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்க 10 டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டா அப்லோட் பண்ணிக்கோங்க. சோ அட்டாச் பண்ணி வாங்கிக்கோங்க. சோ படிக்காதவங்க சர்டிபிகேட் இல்லாதவங்க கண்டிப்பா நீங்க நோட்டரி போர்டுல போயிட்டு அஃபிடவிட் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இவங்க இந்த ஊர்ல தான் படிச்சிருக்காங்க, டிசி எல்லாம் இல்லாதவங்க அஃபிடவிட் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்க பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். 60 ரூபாய் ஆன்லைன் மூலமாக பேமெண்ட் வந்து பண்ணுங்க. இல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதை நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு கிளிக் டு பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா எக்கச்சக்கமான பேமெண்ட் மெத்தட் கொடுத்திருப்பாங்க. பே பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிரிண்ட் ரிசிப்ட் இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் ஒரு அக்னாலஜ்மென்ட் காப்பி வந்து ஓபன் ஆகும். ஓகே, இதிலே கொடுத்திருக்காங்க பாருங்க, வருவாய்த்துறை வழங்கப்படும் வேலைக்கான முதல் பட்டதாரி சர்டிபிகேட் தான் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கு கீழே உங்களுக்கான விண்ணப்ப எண் கொடுத்திருக்காங்க பாருங்க, TN113 ஸ்டார்ட் ஆகுது. அந்த நம்பரை வச்சுதான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் நீங்க வந்து செக் பண்ற மாதிரி இருக்கும். ஒப்புகை சீட்டை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஸ்டேட்டஸ் பொறுத்திருக்கும் நீங்க லாகின் பண்ண அதிலே போயிட்டு உங்களுக்கான ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். யார்கிட்ட போகுனா ஃபர்ஸ்ட் விஓஓ உங்களுடைய கிராம நிர்வாகிகள், அதுக்கப்புறம் ஆர்ஐ, அதுக்கப்புறம் டெப்டி தாசர், அதுக்கப்புறம் தாசர் 4 பேர்ட்ட போயிட்டு தான் உங்களுக்கான சர்டிபிகேட் அப்ரூவல் ஆகும். ஒன்ஸ் அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் நீங்களே ஆன்லைன் மூலம் டவுன்லோட் பண்ணி அதை நீங்க பிரிண்ட் எடுத்து இதுக்கப்புறம் வர எக்ஸாமுக்கு அப்கமிங் எக்ஸாமுக்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி தான் நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கிரேட் சர்டிபிகேட்கான எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க, நீங்களே அப்ளை வந்து பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா ட்ரை பண்ணுங்க. உங்களால முடியுன்றவங்க நீங்களே அப்ளை பண்ணுங்க. இல்ல எனக்கு அப்ளை பண்ணல தெரியல அப்படின்றவங்க நியரஸ்டா இருக்க இசேவை மையத்துல போயிட்டு அப்ளை வந்து பண்ண பாருங்க. ஈஸியா அவங்க அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. சிரமமா இருக்குன்றவங்க இசேவை மையத்துல போயிட்டு அப்ளை வந்து பண்ண பாருங்க. நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிரேடுக்கான எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் இருந்தா வேலை வாய்ப்புல முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணி சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பார்த்தா மறக்காம நீங்க கீழே நமக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு நீங்க SMS பண்ணா கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். அதிகபட்ச டவுட்டை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுல, அதாவது உங்க ஃபேமிலி வீட்டுல உங்க அக்கா அண்ணன் தம்பிலாம் அண்ணெல்லாம் வந்து பார்த்தா கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அவங்க தான் முதல்ல கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க தான் அப்ளை பண்ண முடியும், உங்களுக்கு கிடைக்காது. சோ அது கொடுத்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணலாம் கொடுத்து நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அதை பாருங்க, அதை பார்த்தா தான் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து புரிய வரும். ஓகே, ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த புடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நிலையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.